மீலாது மத நல்லிணக்க விழாவிற்கு எங்கள் குடும்பத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதாக முடிவு செய்த நாளிலிருந்து எல்லா இடத்திலும் முஜாஹித்தை தான் நான் முன்னாடி நிப்பாட்டினேன். பத்திரிக்கை கொடுக்க போகும்போது தம்பி சொன்ன மாதிரி அவர் எல்லா வீட்டுக்கும் வரல அப்படின்னாரு. நான் தான் எங்கள் அழகைத்த வீட்டுக்கு மாதம் மாதம் போகிறேனே, வருஷம் போகிறேனே. நீ போய் நீ 2 பேரும் அழகைத்தையும் நீயும் கட்டி பிடிச்சி அழுகும்போது நான் ஏன் பக்கத்தில் நின்று என்ன பண்ண போகிறேன்? அதனால நீயே போ, நீயே கட்டிப்பிடி அப்படின்னு சொன்னா. நீ சொன்ன மாதிரியே நீ பார்த்தோன்னு ஐத்த அழுதுட்டா அப்படின்னா அப்புறம் அழுவல்ல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் தேடி இருக்கல்ல, எங்கடா ஆளை காண ஒருத்தனை, ஒரு பயல நம்ம வீட்டில் காணும்னு. நான் சொன்னேன், நீ போய் கூப்பிடு, மெய்ய போய் தான் வருவாங்கண்ணே. எங்கள் அலையத்த மகன் அவன் போய் சொன்னோடனே எங்கள் ஐத்தா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பள்ளியை பண்ணாங்க, என்ன பள்ளியை பண்ணோன்னே என்னைத்தான் அப்படின்னா, இல்லை தம்பி வந்திருந்தான், அதெல்லாம் நம்ம போயிட வேண்டியதான் அப்படின்னாங்க. இவ்வளவுக்கும் முஜாஹித்துடைய தந்தையோட ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க, எங்கள் மெய்பி தான். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எவன் காயம்பட்டு நிற்கிறானோ அவன் கூட போய் நம்ம நின்றணும், அதனால போயிடுவோம்ப்பா அப்படிதாங்க. அவ்வளோதானே. எங்கள் மையப்பை தானே எங்கள் வீட்டிலேயே குறைச்சி படித்தாள், எங்கள் வீட்டிலேயே ரொம்ப குறைச்சி படித்தாள். யார் தான்? எங்கள் மெய்யப்பை தான். அந்த மெய்யப்பை தானுக்கு தெரிஞ்சிச்சு எவன் காயம்பட்டுருக்கானோ அவன் பக்கத்தில் போய் நின்றுடணும். எங்கள் வீட்டில் ரொம்ப படித்த ஒரு ஆள் இருக்கார், பேர் பழகருப்பையா. அவர் வரல இன்னைக்கு, இல்லையா? இந்த மனித வாழ்வுடைய நோக்கம் என்ன? இந்த உலகமே நம்முடைய இதுன்னு நினைக்கிறது. எனக்கு யாராவது ஒருத்தன் ஊர் பேரை போட்டு திருப்பத்தூர் மணின்னு பேர் போட்டால் எனக்கு தோணும், ஏன்டா இப்போ திருப்பத்தூர் தாண்டினா நீ மணி இல்லையா, திருப்பத்தூரில் மட்டும்தான் மணியான்னு. மனித வாழ்வுடைய நோக்கம் என்ன? சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு ஆகிறது, உலகத்தின் பிரஜையாகிறது, எல்லா வேறுபாடுகளையும் மடந்து. அதை 2000 வருஷம் முன்னாடி தமிழ் சொன்னுச்சு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எழுதினவர் கணியன் பூங்குன்றனார். எவ்வளவு எழுதினாரு? 2 பாட்டு தான் எழுதினார். மொத்த தமிழ் சங்க இலக்கியத்தில் 2 பாட்டு எழுதின கணியன் பூங்குன்றனார் 2000 வருஷம் கழிச்சு இன்னும் நிற்கிறக்கான காரணம் அவன் சொன்ன செய்தி, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன செய்தி, இல்லையா? அப்ப நம்ம எவ்வளவு படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற தடைகளை தாண்டி தாண்டி வேறுபாடுகளை மறந்து போவது என்பதுதான் முக்கியமே ஒளி. நினைச்சு பாருங்க, உலகம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெரிய உலகத்துல இந்தியாங்கிற ஒரு துணைக்கண்டம் அவ்வளவு பெருசு, இந்தியாங்கிற துணைக்கண்டத்துல தமிழ்நாடுங்கிற மாநிலம் அவ்வளவு பெருசு. தமிழ்நாடு மாநிலங்கிறதுல சிவகங்கை மாவட்டம் ஒரு அளவு சின்ன சுருக்குது, மாவட்டத்துக்குள்ள காரைக்குடி அதை விட சின்ன ஊரு, காரைக்குடிக்குள்ள கண்டனூர் வீதி அதை விட சின்ன ஊரு, கண்டனூர் வீதிக்குள்ள பாசிநிலங்கிற ஒரு வீடு அதை விட சின்ன ஊரு, சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ள வளவுங்கிறது அதை விட சின்ன புள்ளி. அப்ப உலகத்திலிருந்து பாசின் வீட்டு வளவுக்கு வரும்போது இத்தினோண்டு புள்ளியாயிருது. அந்த வளவுக்குள்ள எய்தாப்புல இஸ்லாமா மாறின ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு மனம் எவ்வளவு சுருங்கி போய் இருக்குன்னு அது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இதையெல்லாம் மாறி வர்றதுக்குள்ள படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? நான் ஏன் தெரியுமா இந்த விழாவை நேற்று ராத்திரி மாத்தினேன்? தம்பி சொன்ன மாதிரி பதட்டம் வேண்டாம்ங்கிற ஒரு காரணம். இது கடந்த 5 நாட்களாக தம்பியினுடைய பெற்ற தகப்பனாரும் அவனுடைய பெரிய தகப்பனாரும் பழகருப்பையாவும் அவ்வளவு பதட்டமாக இருந்தாங்க. தொடர்ச்சியாக சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்துடைய சென்னை கிளை இருக்கு இல்லையா, மதுரையில், அதில் வழக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த தம்பியை அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு, இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அது எங்களுடைய பூர்வீக வீடு, அதில் இருக்கும் இதர பங்குதாரர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்பதுதான் வழக்கு. அதில் பங்குதாரர் எத்தனை பேர் தெரியுமா? நீங்கள் பங்குதாரர் ஏதோ அம்பானி கம்பெனி மாதிரி 1000 பேர் இருக்காங்க போல அந்த வீட்டுக்குள்ள நினைச்சக்கூடாது இல்லை, அதுக்காக சொல்கிறேன். அந்த வீட்டில் பங்குதாரர் 3 பேர். ஒன்று நான், 2வது பங்குதாரரின் வாரிசான முஜாஹித், 3வது பழகருப்பையா. கரெக்டா? 5 பங்குல 3 நான் வச்சிருக்கேன். 4வது பங்கு முஜாஹித் பங்கு, 5வது பங்கு பழகருப்பையா பங்கு. ஆனால் வழக்குன்னா பங்குதாரர்கள் விரும்பவில்லை. பங்குதாரர்கள் விரும்பவில்லைன்னா படிக்கிறாளுக்கு என்ன தோணும்? அம்பானி கம்பெனி மாதிரி 10,000 ஷேர் இருக்கு போல இருக்கு, அதில் 9,900 ஷேர் வேற ஒருத்தன் வச்சிருக்கான், 100 ஷேரை வாங்கிட்டு பள்ளியை போய் ஆட்டம் போடுறான்னு நினச்சிக்கிட்டு தோணும். நான் என்ன சொல்கிறேன், அந்த வீட்டுக்குள்ள எவர் வேணாலும் வரலாம்ங்கிறதானே சரி.
நேற்று மத்தியானம் 4 மணிக்கு இந்த காரைக்குடியில் சமூகத்தில் பெரும் பெயர் பெற்றவர்கள், பெரும் செல்வந்தர்கள் 6 பேர் கூடி என்னை பார்க்க வரணும்னு பேசி என்கிட்ட சொன்னாங்க, இதை எங்கே வேணாலும் நடத்துங்க, வீட்டில் நடத்தாதீங்க. நான் கேட்டேன், வீட்டில் நடத்தினா என்னன்னு கேட்டேன். வீட்டில் நடத்தினா என்ன? நான் சொன்னேன், வீட்டில் தானே நடத்தினா, அதானே என் வீடு, எங்கே வேணாலும் நடத்தினா விஷயமா அது? நீங்கள் நான் எல்லாரோடையும் நல்லா இருக்கேன், எங்கள் வீட்டுக்கு வெளியே அப்படின்னு நீ பெரிய மனுஷன் கிடையாது. நாங்கள் வெளியே அண்ணன் தம்பியா பழகிக்குவோம், நீ பெரிய மனுஷன் கிடையாது. உன் வீடு எது, அதுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணன் தம்பியா பழகுவியா? நீ பழகுனா தான் நீ பெரிய மனுஷன். நான் எதுக்கு காத்திருந்தேன் நேற்று ராத்திரி வரையும் அப்படின்னா, அந்த வழக்கு நடந்துச்சுல்ல, நடந்த வழக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வீட்டின் பங்குதாரர் ஒருவர் தான் விரும்பிய காரத்தை செய்தார், நான் எப்படி இதுக்கு தடை கொடுக்க முடியும்னு கேட்டார். இந்த மதநலனுக்கு விழாக்கள் நடக்கத்தானே வேணும் இந்த நாட்டில், அதுவும் இன்றைய சூழல்ல நான் எப்படி தடை போட முடியும்னு கேட்டார். எந்த அடிப்படையில் இந்த விழாவுக்கு தடை கேட்குறீங்கன்னு கேட்டார். இப்போ வரையும் தடை இல்லை, அதில் வென்றது முஜாஹித் தான், அந்த வழக்கில் வென்றது முஜாஹித் தான். சரியா? ஒரு நீதிபதி என்ன செய்வார், மாறி மாறி எய்தாப்புல ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா கடைசியில் என்ன சொன்னார்னா, சரி இந்த வழக்கை 1ஆம் தேதிக்கு அப்புறம் விசாரிப்போம்னாரு. விழா நடக்கிறது என்னைக்கு? 31. இன்னைக்கு நான் கேட்டேன், ஏண்டா 31ஆம் தேதி நடக்கிற விழாவை நீதிபதி தம்பிகிட்ட சொல்கிறேன், ஏண்டா 31ஆம் தேதி நடக்கிற விழாவை 2ஆம் தேதிக்கு அப்புறம் விசாரிப்போன்னு நீதிபதி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தம்பி கேட்டேன். என்னென்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் அண்டாவை கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்னு அர்த்தம் அதுக்கு அப்படின்னு. நேற்று மறுபடியும் காரைக்குடி நீதிமன்றத்தில் போய் தம்பி மேலே ஒரு புகார் கொடுக்கப்பட்டுச்சு. அது எனக்கு தெரியும், அதில் புகாரில் நான் இல்லை, நீதிமன்ற வழக்கில் நான் இல்லை. திரும்ப திரும்ப இவன் அவனையே கொண்டு போய் மூளைக்கு தள்ளுறாங்க. சரியா? மூளைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கும்போது காவல்துறையில் என்கிட்ட சொல்கிறாங்க, நல்லா நீங்கள் விழாவை நடத்தலாம், ஏன்னா தடை இல்லை, நாங்கள் பாதுகாப்புக்கு வருவோம். என்னைய திருப்பி அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அப்துல்லாவுக்கு தான் தெரியுது ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்னு. நான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா கிட்ட கூட அதை சொன்னதே கிடையாது. நான் யாருக்கிட்ட எப்பொழுதும் சொன்னதே கிடையாது. ஏன்னா நான் என்ன பெரியார் மாதிரி என்ன முடிவு பண்ணி வந்தேன்னா, இந்த மனுஷ பயிலிட்ட எதையுமே கேட்கக்கூடாது, கேட்கலைன்னா தான் நம்ம நினைச்சதெல்லாம் பேச முடியும் இல்லையா? கோரிக்கை இருந்தால் புகார் வந்துடும், அண்ணே நான் சொன்னேன் கேட்கலண்ணே அப்படின்னு. கோரிக்கை இல்லைன்னா புகார் வராது. அப்படி எனக்கு எப்பொழுதும் எதையுமே எதுக்கும் பயன்படுத்துறதில்லை. நான் தான் இப்போ எனக்கு என்னன்னா, நார்த்து போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப நல்ல பேருனாரு நேற்று பார்த்துட்டு. ஏன்னு இல்லை, ஓராண்டு காலமாக உங்கள் மேல் தொடர்ந்து பொய் புகார் கொடுக்கப்படுது, எப்போ பொய் புகார் கொடுத்தாலும் கொடுக்கப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ள நேரம் நின்று நான் தான் அந்த பள்ளியை பேர் நிற்கிறீங்க பாருங்க, அதனால உங்களுக்கு காவல்துறையில் நல்ல பேர் இருக்குனாரு. நான் சொன்னேன், எனக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமில்ல, வெறுஞ்சேட்டனா, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. அப்ப அவன் மேல நேற்று ராத்திரி புகார் கொடுக்கப்பட்டது. இப்ப வழக்கு வென்றாச்சு, காவல்துறையில் வென்றாச்சு, வீட்டுக்குள்ள அந்த விழாவை நடத்தலாமா, நடத்த முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லைங்கும் போது அர்ஜுன் சம்பத் பேரால் ஒரு அறிக்கை வருகிறது, அந்த வீட்டுக்குள்ள நடத்தக்கூடாது அப்படின்னு. நான் அதுக்கு கவலைப்படல, பேசாம இருந்தேன். பழகருப்பையாவின் வீடியோ ஒன்று வந்துச்சு. அந்த வீடியோவில் பழகருப்பையா சொன்னார், அந்த வீட்டிற்குள் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, வெளியே வைங்க, நான் வர்றேன். வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு பழகருப்பையா சொன்னார். நான் நினச்சேன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. பழகருப்பையா ரொம்ப நாளா இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பதை பொதுவெளியில் சொல்லாமல் இருந்தார். சொல்லிட்டார்ல, இப்போ தெரிஞ்சிருச்சுல. அப்போ அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம்னு புத்தகம் எழுதுறது பொய், அங்கே காசு வருதுங்கிறதுக்காக போய் பழகுறது பொய். இந்த முஜாஹித் தான் அந்த புத்தகம் கொடுத்த வெப்பன் சப்ளை யார் தெரியுமா பழகருப்பையாவுக்கு? இந்த முஜாஹித் 10 வருஷமா கூட இருந்து இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க பணக்காரர்களை பூரா கொண்டு போய் பழகருப்பையாட்ட சேர்த்து விட்டது இவன் தான். அதுக்கு தான் நடக்குது. இப்போ எப்படி இவன் போவான் தம்பி, இவன் தான் கான்டாக்ட் கொடுப்பான், அவர் விழா நடத்துவார். ஆனால் அந்த விழாவுக்கு ஒரு நாளும் முஜாஹித்தை கூப்பிட மாட்டார். அவர் முஜாஹித் ஒரு விழாவுக்கு கூட பழகருப்பையாவில் கூட. எனக்கு என்ன, நான் போன வருஷம் பழகருப்பையா ஒரு புத்தகம் வெளியிட்டார் காரைக்குடியில் வச்சு. அந்த புத்தகத்துக்கு வெளியீட்டு விழாவுக்கு முதல் சிறப்பு விருந்தினரா நம்ம ஆளையில கூப்பிட்டுருக்கணும். வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கான்ல, இவனையில கூப்பிட்டுருக்கணும். மனதார உணர்ந்த வெல்லவன். எப்போ பழகருப்பையா தன்னை டிக்ளேர் பண்ணாரோ, நான் முடிவு பண்ணேன் இனிமேல் அந்த வீட்டுக்குள்ள நடத்த வேண்டாம். அவர் தான் சொல்லிட்டாரு, என் வீட்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, வெளியே வைய நான் வர்றேன், வெளியே அண்ணன் தம்பியா பழகுவோம், ஆனால் வீட்டுக்குள்ள வேண்டாம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவரெல்லாம்
வெளியில் அண்ணன் தம்பியா பழகுவோம், வீட்டுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்கிறானோ அவன் தான் ரொம்ப பெரிய கேடு இல்லையா? அது ரொம்ப அப்துல்லா ரொம்ப அழகாக தொட்டார். என்ன அப்படின்னா, அந்த பாசி நிலம் தான் இந்தியானாரு. அதை போலத்தான் அந்த வீடு ஆகணும்னு நான் நினைக்கிறேன். என் வீடு என்பது யார் வீடு போல் ஆகணும்னா இந்த இந்தியா போல் ஆகணும். அந்த பத்தியில் ஒரு இஸ்லாமியனும் இந்த பத்தியில் ஒரு கிறிஸ்தவனும் உட்கார்ந்துருக்கும் போது நடுவில் நான் பொங்கல் வைக்கிறவன் வாய்ப்பு ஏற்படுதில்லை. அன்னைக்கு தான் அது நிஜமான பாசி நிலம் ஆகும். அவருக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, எய்தாப்புல இருக்க ஒரு கருத்து இருக்கும்ல. எங்கள் அப்பச்சியை பற்றி அமீர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், முஜாஹித்திட்ட, தம்பி நீ அந்த வாய்ப்பை 20 ஆண்டு காலமாக தவற விட்டுட்டானே, எல்லாவற்றையும் பேசணும்ல, எல்லாத்தையும் பேச வேண்டியது, ஏன் பேசாமல் விலகணும் ஒருத்தர் கண்டு? நான் காதலிச்சேன், அந்த கருத்தை என் தந்தையிடம் பேசினேன். ஆமாம் நான் காதலிச்சேன்னு போய் சொன்னேன். ஆமாம் அந்த பெண்ணின் மேலே விருப்பம் கொண்டிருக்கேன்னு சொன்னேன். இல்லை என்ன உடனே எங்கள் வீட்டில் என்ன கூப்பிட்டு எங்கள் அப்பச்சி என் தலையில் முத்தம் கொடுத்து மிகச்சிறந்த காரியம்டா போடாமனே கூட்டிட்டு வாங்க சொல்லுவார். ஐயையோ செட்டிய வீட்டில் புள்ளியாக்க மாட்டாங்களே நம்மளேன்னு தான் சொன்னார். என்னையா செட்டிய வீட்டில் புள்ளியாக்க மாட்டாங்களா ஆம்பளை புள்ள, நான் முதல்ல அடுத்து வேறு வெளியே கல்யாணம் பண்ண. நான் சொன்னேன், செட்டிய வீட்டில் புள்ளியாகிறது முக்கியமா தமிழ்நாட்டில் புள்ளியாகிறது முக்கியமா? நான் தமிழ்நாட்டில் புள்ளியாயிருவேன். செட்டிய வீட்டில் புள்ளியாயிடணும்னு போகிறேன். தமிழ்நாட்டில் புள்ளியானா செட்டிய வீட்டில் எடுத்துக்குவாங்க. என்னைய அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அந்த வாதம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைட்டு முடிவு பண்ணிட்டு நடத்தினேன். அது எங்கேருந்து வந்த குணம்னா எங்கள் ஐயா கிட்ட இருந்து வந்த குணம். அந்த பாசி நிலத்தில் கட்டி ஆண்டாரில் பழனியப்பன் ஒருத்தர், அவர்கிட்ட வந்த குணம். அவர் என்ன செய்வார்னா, தனக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிடுவார். நான் முதல்ல என் வீட்டில் தாடி வச்சவன் நான் தான். உங்களுக்கு தெரியும், நகர்த்தார சமூகத்தில் மீசியாக வைக்க மாட்டாங்க. அப்போ எங்கள் ஐத்தை வந்து சொன்னால், தாடியெல்லாம் வச்சுக்காத, நல்லதில்லை, நல்லா இல்லை, நம்ம யாரும் தாடி வச்சுக்கிறது இல்லைன்னு இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஐயா சொன்னாங்க, என்னத்தா அப்படி நாங்கள் மகக்கிட்ட, இல்லை பிச்சை அவன் வந்து தம்பி தாடி வச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம வீட்டில் யாரும் தாடி வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு எங்கள் ஐயா சொன்னாங்க. என்னை திரும்பி பார்த்துட்டே, நல்லா வங்காளி பைய மாதிரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு வச்சுக்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எங்கள் ஐத்தர் சொன்னார், ஆத்தா அவன் முகம் அவன் வச்சுக்கிறான், நமக்கு என்ன இருக்கு, போறாங்க விழு அப்படின்னு. ஏன்னா நான் தாடி வச்சுக்கிறேன், ஐயா ஒரு தொந்தரவும் இல்லை. அதே போல இதே முகமது முஜாஹித் அவனுடைய சகோதரியுடைய திருமணம் எங்கள் வீட்டில் நடத்தப்பட்ட பொழுது, அது பெரிய வீட்டில், எங்கள் ஐயாவும் முஜாஹித்துடைய அப்பாவும் பேசிக்க மாட்டாங்க, அப்பாவும் மகனும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் மகன் திருமணம் நடத்துகிறான் அதே வீட்டில். எங்கள் ஐயா என்ன பண்ணாங்க, அந்த வீட்டை விட்டு ஒரு வாரம் வெளியேறிட்டாங்க. நடத்தக்கூடாது சொல்லலை, வழக்கு போடலை, ஒன்றும் செய்யலை. அன்னைக்கு உரிமை முழுமையாக எங்கள் ஐயா கிட்ட இருந்துச்சு. ஆனால் இந்த வீட்டில் பிறந்த ஒருத்தன் கல்யாணம் நடத்த விரும்புகிறான், நம்ம அதை தடுக்கக்கூடாது, நம்ம வெளியே போயிடுவோம். அப்படி வெளியே போனாங்க. அதனால தான் அந்த ஐயாவை இன்னைக்கு நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த பெருந்தன்மை பெத்த மயங்கிட்ட இருக்கணும்ல முகமது முஜாஹித்திட்ட இருத்துட்டு போறானே. என்ன இப்போ அவன் உன்னை நம்புறான் நல்லா இருக்கும்னு, அவனை கூப்பிட்டு பேசி பார்ப்போம், உரையாட்டா தான் தெரியும். இந்த வழக்குக்கு போய் வழக்கு தாக்கல் பண்ணலாம்னு சொல்ல பொழுது, வழக்கறிஞர்கள் அவசியம் பண்ணணுமான்னு கேட்ட பொழுது வேண்டாம், சும்மா வேடிக்கை பார்த்தா போதுங்கிற முடிவை ஏந்திரமான எடுத்தேன். சொந்த வீட்டில் பெரியப்பனோடையும் சித்தப்பனோடையும் உரையாட முடியாததே போய் வழக்கறிஞர் வச்சு நீதிபதியோட உரையாடி அவன்கிட்ட பெற்ற போறேனா? பேச்சு இங்கே இருக்கணும், வீட்டுக்குள்ள இங்கே வாங்க என்னன்னு. முந்தா நாள் இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது இவனுடைய தந்தையார் வீட்டுக்குள்ளே வந்தார். நான் சிரிச்சபடி வாங்க சித்தப்பானே, என்னை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போனார். நான் நினச்சிக்கிட்டேன் அவ்வளவுதான் இருப்பாங்க மனுஷங்க, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு யாரோடையும் வருத்தம் இல்லை, யாரோடையும் பிணக்கு இல்லை, எனக்கு நான் எல்லாரும் இணைந்து வாழணும்னு நினைக்கிறவன். தொந்தரவாக இருக்கா தள்ளி நின்றுவேன் நான் போய். எங்கள் அப்பச்சி எங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, மனித வாழ்வில் நீ எதையுமே அடைய வேண்டாம், நீ பெரும் பணம் அடைய வேண்டாம், பெரும் புகழ் அடைய வேண்டாம், பெரும் அதிகாரத்தை அடைய வேண்டாம், உன்னால இன்னொருத்தனுக்கு சிரமம் ஏற்படுத்தாம நீ வாழ்ந்துட்டேன்னா உன் வாழ்வு சிறந்த வாழ்வு தான் பாரு. நான் நேற்று ராத்திரி முடிவு பண்ணேன், அவர் சொல்லிட்டாரு வாயை திறந்து, இஸ்லாமியர்கள் வராதிங்கன்னு. என்னால் இன்னொருத்தனுக்கு சிரமம் வேண்டாம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அவனுடைய மனைவி பிள்ளைகளோட இந்த குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாரும் சந்திக்க வர்றான். சந்திக்க வரும்போது பேசி சிரித்து நல்ல நினைவுகளோடு இந்த விழாவை முடிச்சிருவோம். நம்ம நபிகளில் தொடங்கி வர்றோம். பெரிய மனுஷர்களை பற்றி பேசும்போது சிறிய மனிதர்களை பற்றி பேசி குழப்பிக்க வேண்டாம், பரவாயில்லவா பண்ண செலவோட செலவு இன்னொரு அப்படின்னு இந்த அவசரத்தில் இருக்கும்போது நண்பர் ஹரி அவர்கள் நேற்று ராத்திரி 10 மணிக்கு அவர்கிட்ட போய் சொல்கிறேன். அவர் உடனடியாக இந்த திருமண மண்டபத்துக்கு ஆட்களை வர வச்சு நைட் இரவோட இரவு அதை சுத்தம் பண்ணி, சமையல் கட்டை சுத்தம் பண்ணி 11 மணிக்கு ஏற்பாடு பண்ணி இந்த மண்டபத்தை
இன்னைக்கு காலையில் நம்ம பயன்படுத்துவதற்கு ஏதுவாக ஆக்கி கொடுத்த ஹரி வந்து ரொம்ப முக்கியமான நபர் இதில். அவர் நேற்று நைட்டு சொன்னார், என்னென்ன ஒரு மணி நேரம் முன்னாடி சொல்லிக்கூடாது, நான் எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிச்சு விட்டுறேன். சரி பரவாயில்ல இருங்க அப்படின்ட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி வண்டி அனுப்பிச்சு புதுவையிலேருந்து ஆளை கூட்டி கொண்டு வந்து மண்டபத்தை கழுவி தயார் பண்ணி ஏசி ஓடுதான்னு செக் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது சொல்றது இல்லையா. அப்போ நீ சிறந்த காரியங்கள் செய்யணும்னு நினைச்சா சிறந்த மனிதர்கள் உன் பக்கத்தில் வந்து நிற்பாங்க இல்லையா. அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு, குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திருங்கிறாரு. இந்த உலகத்திலே சோம்பேறியாரு, உலகத்திலே சோம்பேறியாரு தெய்வம். ஏன்னால் சும்மா இருக்கும் பேசாம, அது ஒன்றும் செய்யாது. வள்ளுவர் நான் சொல்ல, வள்ளுவர் சொல்றாரு, குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடி தட்டாம். மடினா சோம்பல். அந்த சோம்பலை விட்டுவிட்டு முன்னாடி வருமா, நான் அவனுக்கு உதவி செய்யறேன். எப்ப தான் சார்ந்து இருப்பவர்கள் நல்லா இருக்கணும் நினைச்சா அப்ப வருமா அந்த தெய்வம். அப்படித்தானே ஹரி வந்தார் எனக்கு, அப்படித்தானே முஜாஹித்துக்கு நான் வந்தேன், அப்படித்தானே எனக்கு அமீர் வந்தார், அப்படித்தானே அமீருக்கு திருவடிக்குடி சாமியில் வந்தார். எப்பொழுதும் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாரும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அர்ஜுன் சம்பத். என் ஃப்ரெண்டு யாரும் தெரிஞ்சுக்க, திருவடிக்குடி சாமிகள் தான் என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு யாருன்னா ராசுக் தான் என் ஃப்ரெண்டு. மொயினுதீன் இருக்கார்ல, முந்தாள் வரை பழகிருப்ப என் ஃப்ரெண்டு, இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டு அவர். ஏன்னா அவர் சந்திச்ச அழுத்தம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர்லாம் ஒரு கட்டத்தில் முஜாஹித்தை வந்து, எப்பா உங்க குடும்ப சண்டைக்கு ஏன்பா என்னைய பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அவன் தம்பி தெளிவா, ஐயா பார்த்துக்குங்க, அத்தா பார்த்துக்குங்க, நான் இப்படி நடத்துறேன், அது உங்க முடிவுன்னா அப்புறம் என்ன முடிவு. அவர் மொயினுதீன் இருந்துட்டு வராங்க என்ன சொன்னதுக்கு அப்புறம். ஆனா இங்க அப்துல்லா சொன்ன மாதிரி மொயினுதீன் அவர்களை நான் சந்திச்சது இல்லை, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன தெரிய வரும். அடடா இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒருத்தர் இருக்கானா, இவன் நம்ம பார்க்காம விட்டுவிட்டோமேன்னு. நேற்று எங்கிட்ட வந்து பேசின இந்த சமூகத்தை சேர்ந்த பெரிய மனிதர்கள் 4 பேர் வந்து நான் சொன்னேன், ஐயா தயவு செஞ்சு நீங்கள் நாளைக்கு கிளம்பி முதல்ல விழாவுக்கு வாங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க மிலாது விழான்னு இப்படி நடக்கும்னு, நீ வீட்டுக்குள்ள நடத்தாதுன்னு பேச வந்திருக்கேன் என்கிட்ட. நான் இந்த நாட்டுக்குள்ளே எதையும் நடத்தக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்லக்கூடாது, அவன் விருப்பத்துக்கு வாழ்வேன் அந்த நாட்டில், அப்படிங்கிறது தான் எங்கள் கொள்கை. நீ எப்படி என் வீட்டுக்குள்ள சொல்லுவ, போயிட்டு போகுது. நீங்கள் நாளைக்கு 4 பேர் 5 பேர் வந்தாங்க, வாங்க நீ எல்லாரும் வந்து உட்காந்து கேளுங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு. கேட்டால் தான் தெரியும். நீ வெளியவே உட்காந்துருந்தேன்னா நீ என்ன நினைப்பேன்னா, அந்த வளவில் இருக்க அறையை திறந்து சணலை வச்சு உருட்டி வெடிகுண்டு செய்கிறாங்க போல பாய்கள்லாம் சேர்ந்து நினச்சிக்குவ. ஏன்னா நமக்கு சினிமா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா. அதனால நீ வந்தா தான் தெரியும் இவ்வளோ அப்பாவி. நான் சொன்னேன், இந்த விழாவுக்கு அசைவ விருந்து போடுவதாகத்தான் என் திட்டம், அதைத்தான் முஜாஹித் விரும்பினான் சரியா. ஆனால் இந்த விழாவை நடத்துகிற முடிவு பண்ணோன்னே முதல்ல சந்திக்க என் வீட்டுக்கு வந்து அப்துல்லா இருக்கார்ல, அவர் சொன்னார், ஐயா அதெல்லாம் வேண்டாம், சைவமே போடுங்க. நாங்கள் தான் வருஷம் பூரா கறி சாப்பிட்றோமே இல்லையா, வருஷம் பூரா கறி சாப்பிட்றோம். நான் செட்டிநாட்டுக்கு வர்றேன், எனக்கு ஒரு சைவ விருது இலையை போட்டு 5 காய்கறி வச்சு விருது போடுங்க அப்படின்னா, அப்போ அப்துல்லா எப்போ வந்து நான் சைவம் சாப்பிட்றேங்கிற இடத்துக்கு வர்றாருன்னா, நான் மிலாது விழா நடத்துறேன்னு முன் வந்தா அவர் சைவம் சாப்பிட தயாராகி வந்துருவார் இல்லையா. நீங்க வெறுமன உங்களை கையை மட்டும் நீட்டினீங்கன்னா உங்களை மேல தூக்கி விட 1000 கை வரும். ஆனா நீங்க நீட்டணும். அதை விட்டுவிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா இரு, எனக்கு ஒரு துன்பமும் இல்லை, எனக்கு ஒரு துன்பமும் இல்லை. இந்த உலகம் ஒரு மனிதனால் முடிவு செய்யப்படுவதில்லை. இன்னைக்கு முஜாஹித்துக்கு இந்த மீலாதின் விழா வழியாக ஒரு 1000 புதிய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. நேற்று வந்து ஒருத்தர் கேட்டாரு, இப்போ ஃபோன் பண்ணா நீங்கள் உங்கள் பெரியப்பாட்ட பேசுவீங்களா அப்படின்னு. யார் பெரியப்பான்னு? பழகிருப்பான். ஓ பழகிருப்பேன் சொல்கிறீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் பேசணும், அவர் வயதோத்த நீங்கள் வந்திருக்கீங்கள, நீங்கள் தான் எனக்கு பெரியப்பா, நீங்கள் எனக்கு நல்லது நினைச்சா வந்திருக்கீங்க என்கிட்ட பேச, வந்த வரையும் அவரை கூட்டுறீங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை, விடுங்க. நான் எல்லாரையும் பெரியப்பாவா சித்தப்பாவா அண்ணனா தம்பியா நிஜமாவே நினைக்கிறவன். வீட்டுக்கு வெளியே இல்லை, வீட்டுக்குள்ள. எனக்கு அவனுடைய பிள்ளைகளை வந்து நான் பார்த்ததில்லை, முஜாஹித்துடைய பிள்ளைகளை. அவருடைய மகன் வந்து சமீனான்ற பொண்ணு. எங்கள் வீட்டிலையே இருக்க பொம்பளை பிள்ளையிலேயே அவ்வளோ புத்திசாலியாக, மதிப்பெண் தான் புத்திசாலி தான் வச்சுருந்தோம்னா, அவ்வளவு பிரமாதமான ஒரு பொம்பளை பிள்ளை. எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் 91% வச்சு அவளுடைய மாஸ்டர்ஸை முடிச்சிருக்காவ. அந்த புள்ள தன் வீட்டில் நம்ம வீட்டில் பிறந்திருக்கா ஒருத்தி. இவ்வளோ பிரமாதமாக படிச்சிருக்காங்கிறவள உச்சி முகர்ந்து கொண்டாடுவதற்கு ஒரு தாத்தா இல்லைன்னா அது அந்த பிள்ளைக்கு இழப்பே கிடையாது, அந்த தாத்தாவுக்கு தான் இழப்பு. என்ன சொந்த வீட்டுக்குள்ள இருக்க வன்மத்தை வந்து தன் பிள்ளைகளின் மேல் ஒருத்தன் காட்டுவானா, அவனுடைய அறிவு இவ்வளவு சின்னதாக நினைச்சான். நீ எவரின் மேலும் அன்பு செலுத்துறிய, அது முதல்ல வீட்டில் ஆரம்பி.
அப்படின்னு நம்ம அவர்களை போய் இறைஞ்சி கேட்டு பயனில்லை. இந்த விழாவின் வழியாக அதை போல அன்பு செலுத்துகிறவர்கள் முகமது முஜாஹிதிற்கு இன்னும் பல நூறு, பல்லாயிரம், பல லட்சமாக பெருகட்டும் என்பதுதான் இந்த விழாவின் நோக்கம் நினைக்கிறேன். இந்த விழாவின் துவக்கமும் அதுவாகவே இருக்கட்டும். இது எல்லோரும் வந்திருந்து இந்த விழாவை இத்தனை சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றி. அப்துல்லா அவர்கள் நேற்று ரொம்ப கடைசி நிமிஷத்தில் அவருக்கு சொன்ன இந்த விழா மாறி போச்சுன்னு அவர் சிரிச்சிட்டு சொன்னார், நல்லதுதானார். அதனால ஒன்றும் இல்லை, இது அங்கேயே நடத்த நீங்கள் நினச்சிங்க. ஆனால் ஒருத்தர் பதட்டப்படுத்தி நடத்த வேணாம்னு நினச்சிங்கல்ல. வெற்றி பெற்ற பிறகு வெளியே அதைத்தான் தம்பி முதல் துவக்குவரையில் சொல்ல வந்தான். நபிகள் எல்லா வெற்றியும் பெற்ற பிறகு அங்கே போய் வெளியே வந்தார், மறுபடியும் சொல்ல வந்தான். கொண்டு வந்து பிள்ளைக்கு பேசி பழக்கம் இல்லையா, கனெக்ட் பண்ண வரல ரெண்டையும். அந்த மாதிரி எல்லா வெற்றியும் அடைஞ்ச பிறகு உள்ளே போக வேண்டாம், பின்னாடி வருவோம். நம்ம இதை வெற்றி நம்ம கொண்டாடுவாங்கன்னா கொண்டாடிட்டு போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தானே. அதனால இதில் எதையுமே மனிதர் வாழ்வில் வெற்றி தோல்வின்னு ஒன்று கிடையாது. நான் இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது தம்பிகிட்ட சொன்னேன், அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக, டே தம்பி ஒருவேளை தடை வந்துருச்சு, நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னான், அதனால ஏதாவது பணம் இழப்பா, அதனால புகழ் இழப்பா, அதனால பதவி இழப்பா, எந்த இழப்பும் கிடையாது. அதனால அது தோல்வி இல்லை. ஒருவேளை தடை அவங்களுக்கு கொடுக்கல, நமக்கு சார்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு பணம் வரப்போகுதா, நமக்கு புகழ் வரப்போகுதா, நமக்கு பதவி வரப்போகுதா, ஒன்றுமே வரப்போறதில்லை. அதனால அது வெற்றியும் அல்ல, ரெண்டு கிடையாது. அது அவர்கள் நினைக்கிறாங்க, நடத்திட்டு போகிறாங்க, போயிட்டு போகுது. நம்ம எல்லாத்துக்கும் பேசாமல் இருப்போம். எப்பொழுதுமே சிக்கல், அவனுக்கு ஏன் அவ்வளோ எமோஷனாக அழுக வருதுன்னா எல்லாவற்றையும் மனசுக்குள்ளே வச்சுருந்தா நம்ம எல்லாத்தையும் அணுக முடியாது, எல்லாத்தையும் தள்ளி நின்றணும். பரவாயில்ல, அதனால என்ன, நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, இங்கே இருக்க எல்லாரும் கடவுளை நம்புகிறவர்கள்னு சொல்லி பாஸ்டர் சம்மந்தமெல்லாம் என்னை உங்களுதுகிட்டே இருந்தார். கடவுள் நம்பிக்கை இல்லாதன்னாரு. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற குழப்பத்தில் இருக்கிற நீங்கள்லாம் தெளிவடைஞ்சிட்டீங்க. நீங்கள் எல்லாம் புத்திசாலியே தெளிவடைஞ்சிட்டீங்க. நான் தெளிவடைய முடியும், நான் அக்னாஸ்டிக். எனக்கு என்ன வேணும்னா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற குழப்பம். அப்புறம் எனக்கு மனுஷங்க இருக்காங்க, நான் நம்புகிறேன். அந்த மனுஷன் நம்புறதை நான் நம்புகிறேன். முஜாஹித் அல்லாஹ்வை நம்புறானா, நான் நம்புகிறேன். ஏன்னா நான் முஜாஹித்தை நம்புகிறேன் இல்லையா. பாஸ்டர் அகத்தியன் இயேசுவை நம்புறாரா, நான் பாஸ்டர் அகத்தியனை நம்புகிறேன். அவர் நம்புறாங்க, இயேசுவையும் நம்புகிறேன். எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறேன். நான் பத்திரிக்கையில் அல்லாஹ் அப்படின்னு இஹு போடல. இஹு போடாத பொழுது அமீர் கேட்டார், அல்லாஹ் இஹு போட வேணாமா, நீ இஹு போடலையேன்னு. அதை 2 மாதம் முன்னாடி இது பத்திரிக்கை எழுதும் போது முஜாஹித்தும் அப்துல்லாவும் கேட்டாங்க, அது அல்லாஹ்னு போடணும் அப்படின்னு. நான் சொன்னேன், இங்கே வாங்க, ஏற்கனவே பாய்மார்களை எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பத்திரிக்கை எடுத்து பிரித்த உடனே அல்லாஹ் அப்படின்னு முக்கணும்னு அவன் இது வேற எதுவும் எழுதியிருக்காங்க போலுக்கு மூடிடுறான். அவனை வெறும் அல்லான்னு எழுதி அவன் படிச்சிருவான் இல்லையா. நம்ம யாரை வச்சுக்கணும், சீரா புராணத்தை தான் வச்சுக்கணும். இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்கும், என்ன தமிழ் நடைமுறையில் இருக்குது, அதை வச்சுக்கிட்டாதான் ரொம்ப பேரை அல்லாவின் பாதைக்கு திருப்ப முடியும். நம்ம வேலை அல்லாவுக்கு இஹு போடுறது இல்லை, அல்லாவின் பதவிக்கு திருப்புறதுன்னு நினைச்சிங்கன்னா இங்கே பொது சமூகத்தோடு வந்துடணும். 2 செய்தி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. தம்பியை பற்றி, குடும்பத்தை பற்றி நிறைய பேசிட்டேன். அப்துல்லா அவர்கள் சொன்னது போல் இதை போன்ற விழாக்களை தொடர்ந்து நிறைய இடத்துல நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வார்கள். அப்போ தான் ஒருத்தரை பற்றி தெரியும். நடத்தாமல் இருந்தால் எப்படி தெரியும். நான் எங்கள் அண்ணன் திருமாவளவனை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் பேசினதை கேட்டுட்டு அவ்வளவு தொலைபேசிக்கு அழைப்புகள் எனக்கு வந்துச்சு, திருமாவளவன் இவ்வளவு பிரமாதமாக பேசுவாரா அப்படின்னு. நான் பேசினால்ட்டெல்லாம் சொன்னேன், திருமாவளவன் எப்படா பொது மேடையில் ஏற்றி பேச விட்டீங்க, நீங்கள் பேச விட்டாவில் தெரியும் அவர் எவ்வளோ பிரமாதமாக பேசுவாருன்னு. அப்போ ஒரு இடத்துல நாம் ஒரு மேடை அமைக்க வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு மேடையாக இந்த மேடை அமைந்ததில் பெரிய மகிழ்ச்சி. இதை போல 1000 மேடைகள் தோன்றட்டும். நன்றி, வணக்கம்.